வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவகுமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பை முதலில் பார்க்கலாம். திராவிட மாடல் இந்தியாவிற்கு வழிகாட்டுகிறது என்பது பிம்பம், பிரிவினையை தூண்டுவது திராவிட மாடல். நிர்மலா சீதாராமன் பேச்சு நகைச்சுவை. முதல்வர் ஸ்டாலின். பிரிவினையை தூண்டுவது யார்? முதல்வர் ஸ்டாலின் கேள்வி. இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் திமுக செய்தி தொடர்பாளர் திரு மதிவாணன் அவர்கள். சார் வணக்கம். அடுத்ததாக பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு ஜி.கே. நாகராஜ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் மூத்த பத்திரிகையாளர் திரு வி.எஸ். ராமன் அவர்கள். சார் வணக்கம். மதிவாணன் சார், உங்களிடமிருந்துதான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. நிர்மலா சீதாராமன் அவர்கள் திராவிட மாடல் என்றால் என்ன, இந்தியாவிற்கு வழிகாட்டுகிறது என்று கூறப்படுவதெல்லாம் சரியான பிம்பம். அவர்கள்தான் மொழியை வைத்து, ஹிந்தியை வைத்து, ஹிந்து என்ற வார்த்தையை வைத்து பிரிவினையை உருவாக்குகிறார்கள் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த குற்றத்தை தமிழக முதலமைச்சர் அவர்கள் கண்டனமும் தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய பார்வையிலே இந்த பிம்பம் என்ற வார்த்தையை எப்படி பார்க்கிறீர்கள்? நிர்மலா சீதாராமன் பேசும்போது உணர்ந்து பேசினா நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய முதல் கருத்து. ஏன்னா ஆரியம் திராவிடம் அப்படின்னு ஒரு பிரிவை பார்த்தோம்னு வச்சுங்களேன். திராவிடம் என்ன சொல்லுது? திராவிடம்னா சமூக நீதி, திராவிடம்னா சமதர்மம், திராவிடம்னா சமத்துவம், திராவிடம்னா மனிதநேயம், திராவிடம்னா மன இன உரிமை, திராவிடம்னா மாநில சுயாட்சி, இந்த மாதிரி பேசுது. ஆனா ஆரியா என்ன சொல்லுது? நீ உயர்ந்தவன், தாழ்ந்தவன், நீ படிக்க கூடாது, பாத்தாத்திட்டு தொட்டாத்திட்டு, இந்த மாதிரி படிநிலைய வச்சு இந்த நாட்டை கட்டமைக்கிறது ஆரியம். இப்போ பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம், இந்த மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த பிரதமர் பேசுற விஷயமா இருக்கட்டும், இல்ல பிரதமர் சார்ந்த கட்சியா இருக்கட்டும், அதாவது நான் சொல்றதுன்னா மோடியா இருந்தாலும் சரி, யோகி ஆதித்யநாத்தா இருந்தாலும் சரி, இல்ல ஹேமந்த் பிஸ்வாஸா இருந்தாலும் சரி, இல்லைன்னா கர்நாடகா எதிர்கட்சி தலைவரா இருந்தவர் குமாரப்பா பேசுறதா இருந்தாலும் சரி. இப்போ இவங்க எல்லாரும் பேசுறது நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு யோகி ஆதித்யநாத் எப்படி தேர்தலை சந்திக்கிறாருன்னா 80க்கு 20க்கு தான் சொல்லி தேர்தலையே அவர் சந்திக்கிறார். தேர்தல்னா என்ன? நாங்க ஆட்சிக்கு வந்தா இதை செய்வோம், இல்ல இதை செஞ்சிருக்கோம், இதை சொல்லணும். ஆனா நீங்க என்ன பேசுறீங்க? 80க்கும் 20க்குமான இந்த தேர்தல்னு சொல்லி வெளிப்படையா பிரச்சாரம் பண்றாங்க. அதே மாதிரி கர்நாடகா தேர்தல் பிரச்சாரத்துக்கு போற மோடி அவர்கள் என்ன பண்றாரு? அங்க 2 சினிமா படத்துக்கு மார்க்கெட்டிங் பண்றாரு. இப்ப கேரளா ஸ்டோரியா இருக்கட்டும், இல்ல காஷ்மீர் ஃபைல்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரியான சினிமா படங்களுக்கு உட்கார்ந்து அவர் மார்க்கெட்டிங் பண்றாரு. அங்க ஒரு படி மேல போய் என்ன பண்றாங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தா சிறுபான்மையினருக்கு கொடுக்கப்படுற இடஒதுக்கீடை ரத்து செய்வோம்னு வேற சொல்றாங்க. அப்போ உங்க நோக்கம் என்ன? அப்ப இந்த நாட்டுல இருக்க சிறுபான்மையை பாதுகாக்கிறதுக்கு ஒரு இடத்துல நீங்க தயாரா இருக்கீங்களா? நீங்க எல்லாத்தையும் மறந்து ஒரு இடத்த பாருங்களேன். இந்த மணிப்பூர் கலவரம் எவ்வளவு அந்த மாநிலத்துடைய மக்கள் சுத்தி, அந்த கலவரத்தை எத்தனை நாளா நீங்க கொழுந்து விட்டு எரிய வச்சுட்டு இருக்கீங்க? அதை முடிக்க முடியலையா உங்களால? எப்ப முடிப்பீங்க? என்னைக்கு அந்த இடத்துக்கு மோடி போவாரு? மோடி அந்த இடத்துல போய் என்னைக்கு அதை பத்தி பேசுவாரு? அந்த மக்களுக்கான பிரச்சனைகளை பத்தி அவர் பேச தயாரா இருக்காரா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்ல. இன்னைக்கு விவசாயிகள் ரோட்ல போராட்டம் பண்ண, அந்த போராட்டத்தை பத்தி பேச கூட மோடி தயாரா இருக்காரா? நீங்க வெளிப்படையா இந்த போராட்டம் பண்ணவங்க மேல காரை விட்டு ஒரு அமைச்சருடைய மகன் ஏத்தி கொன்னது எல்லாரும் பார்த்தோமா இல்லையா? அந்த வழக்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு வேகமா நடத்துறீங்க நீங்க அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா முழுக்க முழுக்க மோடியோட வேஷங்கள் தெரியும். இது அடுத்தது திராவிடம் அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த திராவிடம் என்ன பண்ணுது? இன்னைக்கு இந்தியாவிலேயே முதல்ல விதவை திருமணத்தை அங்கீகரிக்க கட்சி திமுக. அன்னை தமிழ் அர்ச்சனை செய்யப்படும், அனைத்து சாதியிலும் அர்ச்சனைகளாகலாம். இப்படி அதே மாதிரி சிறுபான்மைக்கு உள் இது கொடுத்த கட்சி திமுக. நீங்க காலை சுற்றுண்டி திட்டமா இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், இன்னைக்கு இந்த காலேஜ் ட்ரெண்டி திட்டத்தை பக்கத்துல இருக்கிற தெலுங்கானா மாநிலம் வரைக்கும் பார்த்துட்டு போறாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, குஜராத்ல இருந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை
வந்து பார்த்துட்டு அடுத்த மாநிலத்துல போய் நடைமுறைப்படுத்தினாங்க உங்களால சொல்ல முடியுமா? நான் சொல்றது வளர்ச்சி திட்டங்கள், கவர்ச்சி திட்டங்கள் சொல்லல. இந்த மக்களுக்கு தேவையான கல்வி, வேலை வாய்ப்பு, சுகாதாரம், இந்த மாதிரியான கட்டமைப்பு செய்யப்பட்ட விஷயங்களை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்களால நடத்துறேன்னு சொல்ல முடியுமா? டபுள் ஸ்டாண்டா இருப்பாங்க. முதலமைச்சரா இருந்தா ஒண்ணு பேசுவாரு மோடி, பிரதமரா வந்தா அதுவே மாத்தி பேசுவார். ஆனா திராவிட அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து நீங்க எல்லா வகையிலையும் வந்து இந்த நாட்டை முன்னோக்கி எடுத்து, நீங்க உதாரணத்துக்கு நம்மளோட தேர்தல் அறிக்கையை காப்பி பண்ணி தானே பிஜேபி வந்து எல்லா மாநிலத்திலையும் 5 மாநில தேர்தல் வரைக்கும் காப்பி எடுத்து செஞ்சாங்க. நாம கொடுக்குற இலவச பஸ் போக்குவரத்தா இருக்கட்டும், இல்லைன்னா கலைஞர் உரிமை தொகையா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து சிலிண்டரா இருக்கட்டும், எல்லாமே யாரோட திட்டங்கள்? யாரை பார்த்து காப்பி அடிச்சீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லா திட்டங்களும் வந்து திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை வந்து கட் காப்பி பண்ணிட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு பேப்பர் வந்து வச்சீங்க. அவ்வளவுதானே தவிர நீங்க தனிப்பட்ட முறையில உங்களால அந்த வளர்ச்சி திட்டங்கள்னு எனக்கு தெரிஞ்சு எதுவுமே நீங்க சொல்ல முடியாது. இந்த நாட்டை இந்த 10 வருஷத்துல நீங்க எவ்வளவு பின்னோக்கி எடுத்துன்னு போக முடியுமோ எடுத்துன்னு போயிருக்கீங்க. நீங்க 10 லட்சம் ரூபாய் இருந்தா அவன் ஏழை, அவனுக்கு வந்து நான் இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு சொல்ற நவீன கால விஞ்ஞானிகள் இவங்க எல்லாம். நீங்க வெளிப்படையா சிந்திச்சு பாருங்க. நம்ம யாருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறோம்? சமூகத்துல பின்தங்கி இருக்கிறவங்களும் இடஒதுக்கீடு. உதாரணத்துக்கு வந்து எம்பிசி ஒதுக்கீடா இருக்கு. யார் எடுத்துன்னு வந்தது? தலைவர் கலைஞர் தானே எடுத்துன்னு வராரு. இன்னைக்கு திராவிட மாடலோட நீட்சி தானே. இங்க இருக்கிற திட்டங்கள் எல்லாத்தையுமே காப்பி அடிச்சுதான் வட மாநிலங்கள் செய்யறாங்களே தவிர பெரும்பான்மையான எனக்கு தெரிஞ்சு ஒரு திட்டம் 2 திட்டம் கூட பெருசா எனக்கு ஞாபகம் வரல இந்தியால இருந்து எடுத்துன்னு வந்து நம்ம வந்து நடைமுறைப்படுத்தணும். ஆனா நம்மளுடைய பெரும்பான்மையான திட்டங்களை வந்து இங்க இருந்து காப்பி பண்ணி எடுத்துட்டு அவங்க நடைமுறைப்படுத்துற. நீங்க யானைகளுக்கு கொடுக்கறத இலவசத்தை ரெவிடி கல்ச்சர்னு பேசணும் பிரதமர் தானே இவரு. ஆனா அவரு 5 மாநில தேர்தல் என்ன சொல்றாரு? மோடிக்கு கேரண்டின்னு சொல்லிட்டு விளம்பரப்படுறாரு, பிரச்சாரம் பண்றாரு. நம்ம சொன்ன அதே திட்டங்களை வந்து அவர் இலவசமா கொடுப்பேன்னு பேசுறாரு தவிர எந்த இடத்துலயும் அவர் வந்து மக்களுக்கான திட்டங்களை ஒண்ணு கூட எனக்கு தெரிஞ்சு இந்த 10 வருஷத்துல அவர் செய்யவும் மாட்டாரு. ஏன்னா அவங்களுடைய சித்தாந்தங்கள் அந்த மாதிரி. ஏன்னா கடைசி வரைக்கும் நம்ம சூத்திரந்தனாக இருக்கணும்ன்றதுக்கு மிகப்பெரிய உதாரணத்தை வந்து விஸ்வகர்மா யோஜனான்ற ஒரு திட்டம். குலத்தொழில வந்து எந்த குலத்தொழிலால ராஜாஜி ஆட்சியை இழந்தாரோ அந்த மாதிரியான ஒரு திட்டங்களை வந்து இன்னைக்கு பிஜேபி நடைமுறைப்படுத்தணும்னு பாக்குறாங்க. இதுதான் அவங்களுடைய சாதனை சொல்றாங்களே தவிர மற்றபடி மக்களுக்கான எந்த திட்டத்தையும் அவங்க செய்யலன்றது நான் தெளிப்படையா சொல்லணும். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். நாகராஜ் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது சமூக நீதி, சமதர்மம், மனித நேயம் இதையெல்லாம் கையில் கொண்ட திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து அது பிம்பம் என்று வர்ணிக்கப்படுவது மிகவும் தவறான வார்த்தை. புரிந்து கொள்ளாதவர்கள் தான் இந்த வார்த்தைகளை முன்னிலைப்படுத்துவார்கள் அப்படின்னு மதிவானன் சார் சொன்னாரு. உங்களுடைய கருத்துக்களை நீங்க இப்ப பதிவு செய்யலாம். மதிவானன் சார் இன்னும் அந்த பழைய ரெக்கார்டையே திரும்ப ஓடுறாரு. இன்னும் மக்களுக்கே திராவிடம்னா என்னன்னு புரியல. வாட் இஸ் திராவிடம்? திராவிடங்கிறது ஒரு நாடு. சரி, எந்த இதெல்லாம் சேர்ந்தது? கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு சேர்ந்தது திராவிட நாடு. சரி, மொழி என்ன? 4 மொழிகள். ஆந்திரா மொழி, தெலுங்கு, கன்னடம், தமிழ், கேரளம். சரி, இதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? இது எதை நீங்க இங்கில் பண்ண பாக்குறீங்க? திராவிடங்கிறது வெள்ளைக்காரனுடைய பிரித்தாளும் சூழ்ச்சி. அதை வச்சு நீங்க திராவிடர் மாடல்னு சொல்றீங்க. சரி, திராவிட மாடல் இந்த 4 ஸ்டேட்டும் ஒன்னா இருக்கட்டும். நீங்க இப்ப பிரச்சனைய பிரிவினையை தூண்டுறீங்க. வடக்கு வளர்றது, தெற்கு தேயுது. இது புதுசு இல்ல. நீதி கட்சி அன்னைக்கே ஆரம்பிச்சாங்க. வடக்கு வளர்றது, தெற்கு தேயுது ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஆரியம், திராவிடம் ஆரம்பிச்சாங்க. அப்புறம் மொழி ரீதியான பிரச்சனை, ஹிந்தி, தமிழ் அப்படின்னு பிரிவினை ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஜாதிக்குள்ளேயே பிரச்சனை ஆரம்பிச்சாங்க. ஆக முழுமையாக திராவிடம் என்பது தமிழ் மக்களை பிரித்தாள்கின்ற ஏமாற்று சூழ்ச்சி. இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உதாரணம் சொல்றேன். இப்போ 35 வருஷம் திமுக ஆட்சி செஞ்சிருக்காங்க. சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த நன்மைகள் என்ன? சமூக நீதி, சமூக நீதினு சொல்றீங்க. ஒரு குடும்பம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் உதயநிதி அவர்கள் தயாராகிட்டு இருக்காரு. ஒரு கட்சியில ஒரு தலைவராகின்ற தகுதி நம்முடைய அன்பு தம்பி மதிவானுக்கு இருக்கிறதா? அவரால் அந்த கட்சி அந்த இடத்துக்கு போக முடியுமா? சமூக நீதி குறித்து யார் பேசுறாங்க? இவர்கள் சமூக நீதி குறித்து பேசுகிறார்கள். பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் இந்த மாதிரியான வாரிசு அரசியல் இல்லை என்று சொல்கிறீர்களா? 2 நீங்க புரிஞ்சுக்கணும் மேடம். வாரிசு அரசியல்
குடும்ப அரசியல். ம் என்னுடைய மகனோ அல்லது மதிவான அவர்கள் மகனோ கடுமையாக உழைத்து மக்களுடைய நலன் பெற்று ஜனநாயக கட்சியால் தேர்வு செய்யப்படுவது என்பது வேறு. ம் ஒரு குடும்பமே ஆட்சி செய்து அதற்கு ஒரு குடும்பம் துணை போய் அந்த குடும்பத்திலிருந்து ஒருவர் மீண்டும் வருவது என்பது வேறு. ரெண்டு வித்தியாசம் இருக்கு. வாரிசு என்பது என்னுடைய வாரிசு, நான் அரசியலுக்கு இருக்கேன், என்னோட வாரிசுக்கு அரசியல் வேண்டாம் தடுக்க முடியாது. ஆனா கட்சி ஜனநாயகமா இருக்கிறதா? திமுக ஜனநாயகம் இருக்கிறதா? சொந்த சகோதரி அங்கு பதவிக்கு வர முடியுமா? சொந்த சகோதரி அங்கு இடத்தை பிடிக்க முடியுமா? இதுதான் திமுக. அதனால இந்த திராவிட மாடல் என்பது, இவர் நண்பர் சொன்னாரு எல்லாம் காப்பி அடிக்கிறாங்க. நண்பருடைய கவனத்துக்கு சொல்றேன், சமீபத்தில் கேரளாவிலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அரசியல் சார்ந்த நிர்வாகிகள் குஜராத் போய் குஜராத் மாடல பார்த்து வந்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி இங்கிருந்து டீம் போய் அங்க பாட்டு குஜராத்ல பாட்டு வராங்க. 32 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக குஜராத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். 32 ஆண்டு காலம் திமுக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. எங்கே சமூக நீதி? வேங்கே வயல் இன்னைக்கு வரைக்கும் விடிவு கிடைக்கல. உங்கள் தலைவருடைய பெயர் கொண்ட கருணாநிதி அவர்கள் பெயர் கொண்ட ஒரு எம்எல்ஏ வீட்டுல மகனும் மருமகளும் ஒரு பட்டியல தீ வச்சு சீரட்டால் சுடுவிட்ட நிகழ்ச்சி நீங்க சமீபத்தில் பார்த்திருப்பீங்க. சரி, ரெண்டாவது, தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? நாங்க பொருளாதாரத்தில் வளர்ந்தேன்னு சொல்றீங்க. நான் கேட்கிறேன், நீங்கள் நடத்துகின்ற துறைகள் எத்தனை துறை இருக்குது? போக்குவரத்து இருக்கிறது, ஆவின் பால்வளத்துறை இருக்கிறது, மின்சாரத்துறை இருக்கிறது. நாங்கள் வளர்ச்சி அடைந்தோம் என்று சொல்கிறீர்களே, இந்த துறையில் ஒரு துறையை நீங்கள் லாபகரமா இயக்கி காட்ட முடியுமா? உங்களால உங்க துறையை லாபகரமா காட்ட முடியவில்லை. நீங்க சிறப்பா செயல்படுத்துகின்ற ஒரே துறை மதுவிலக்கு துறை மட்டும்தான். அதுலதான் நீங்க ஆண்டுக்கு 40,000 கோடி வருமானத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்ப மனித வளம் எங்கே போகிறது? கடன் இன்னைக்கு நீங்க காட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 2.47 லட்சம் கோடி கடன் அதிகம் வாங்கியிருக்கிறீங்க. வட்டிக்கே பணம் இல்ல. பொருளாதாரத்துல மிக பின்தங்கிய நிலையில் இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 கடங்காட்சி மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. நீங்க சொல்றீங்க நாங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டோம். வளர்ச்சி அடைந்த நீங்கள் இல்ல, வளர்ச்சி அடைந்து இங்க இருக்கின்ற உழைப்பாளிகள், இங்க இருக்கின்ற தொழில் அதிபர்கள், அவர்கள் குட்டீகரணம் போட்டு அவங்க தொழிலை மேல கொண்டு வராங்க. நீங்கள் நடத்துகின்ற துறை என்னாச்சு? நீங்க இன்னைக்கு போராட்டங்கள் எடுத்துக்கங்க. ஜெக்டோ ஜியோ போராடுறாங்க, விவசாயிகள் போராடுறாங்க. இங்க டெல்லியில தானங்க சார் பாலுக்கு விலை கிடைக்கல. விவசாயிகள் போராடுவது டெல்லியில சார். விலை கிடைக்கல. அரிசி விலை, இப்ப நீங்க அரிசி விலை 10 ரூபாய் ஏறி இருக்கு. ஏன்னா காவிரியில தண்ணி இல்ல. காவிரி உரிமையை உங்களால் மீட்டெடுக்க முடியவில்லை. தண்ணியை போய் கேட்க விட மாட்டேங்கிறீங்க. முல்லை பெரியாறு பேபி அணை வளப்படுத்த வேண்டும் என்றால் நீங்க ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நீங்க அதை சரி செய்யணும். கேரளா கூட போறீங்க, கேரளா கூட பேசுறீங்க, உங்களுடைய சுயநலத்துக்காக பேசுறீங்க. துணை மந்திரி, துணை பிரதமர் ஆக வேண்டும் இடத்துக்கு இங்க போய் உட்கார்ந்து மீட்டிங் போடுறீங்க. விவசாயிகளை பற்றி பேச மாட்டீங்களா? 5 மாவட்டங்கள் முல்லை பெரியாரால் காய்ந்து கொண்டிருக்கிறதே, அதை பற்றி நீங்க பேச மாட்டீங்களா? மேட்டூர் அணை தூர்வாரி எவ்வளவு 100 வருடங்கள் ஆச்சு. சரிங்க சார். தூர்வார முயற்சி முன்னாள் முதலமைச்சர் எடுத்தாங்க. இப்ப நீங்க எடுத்துருக்கணும். எடுத்தா செலவாகும். 17 லட்சம் ஏக்கர் பயன்பெறுகிறது, நிதி இல்ல. இன்னைக்கு நீங்க மேட்டூர் அணையை தூர்வாரனா 17 லட்சம் ஏக்கர் மட்டுமல்ல, கடைமடை வரை தண்ணி சென்று சேரும். ஏதாவது அக்கறை இருக்கிறதா? நான் சொல்றது உங்க திராவிட மாடல் தமிழ்நாட்டிற்கு செய்தது என்ன? சரிங்க சார், இந்த கேள்விக்கு பதிலை கேட்டு வாங்கி தருகிறேன். இனத்தால் பிரிவினைவாதம், மொழியால் பிரிவினைவாதம், மக்களுக்குள் பிரிவினைவாதம், சாதியில் பிரிவினைவாதம், சமூக நிதிக்கு நீங்கள் செய்தது என்ன? நான் தான் கேட்கிறேன். திராவிட மாடல் என்பது டோட்டல் ஃபெயிலியர். அவர் என்ன சொன்னாரு? நாங்க எங்க மாடலை காப்பி அடிக்கிறாங்க. உங்க மாடல்ல கர்நாடகா காப்பி அடிச்சு தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து பேசுவோம். நாகராஜ் சார், முதல் சுற்று கருத்துக்களை நான் வாங்கிடுறேன். சற்று முன்னதாக அரங்கிலே நம்முடன் இணைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி செய்தி தொடர்பாளர் திரு பாவலன் அவர்களை வரவேற்கிறேன். சார் வணக்கம் சார். அதாவது 9 ஆண்டு காலமாக பிஜேபி என்ன செய்தது, 30 ஆண்டு காலமாக திமுக என்ன செய்தது, இந்த பிம்பம் என்ற வார்த்தை பொய் என்று முதலமைச்சர் சொன்னதை மறுத்து பெரிய பட்டியலை வெளியிட்டார் நாகராஜ் சார். உங்களுடைய கருத்துக்கள் என்ன? வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கொள்வதே நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஒரு வாடிக்கையாக போச்சு. ஏற்கனவே பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் நிதியமைச்சராக இருக்கும்போது டெல்லியிலே பல்வேறு கேள்விகளை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முன்னாடி வச்சார். அதுக்கு அவங்களால பதில் கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் நிதியமைச்சர்
தங்கம் தென்னரசு அவர்களும் வந்து கடுமையான ஒரு விமர்சனத்தை வச்சாங்க நிதி தொடர்பாக. அதாவது மாநில அரசுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய நிதி எவ்வளோ வந்து இங்கேருந்து அவங்க வாங்குறாங்க, தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஷேர் எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தாரு. அதுக்கும் வந்து ஒரு எந்த விதமான பதிலும் இல்லை. இன்றைக்கு மன்னிக்கும் சார், அதுக்கு தான் அவங்க சொல்றாங்க பின்தங்கிய மாநிலங்களை எல்லாம் நாங்க வந்து முன்னேற்ற வேண்டாமா, அதற்காக தான் அவங்களுக்கெல்லாம் ஒரு பிரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது அதே ஒரு குஜராத் மாடல் சொல்றீங்களா? அப்ப தமிழ்நாட்டில் கொடுக்கக்கூடிய இந்த வரிப்பணத்தை கொண்டு போய் குஜராத்துக்கு ஏன் கொடுக்குறீங்க? குஜராத்தில் வந்து தமிழ்நாட்டில் இங்கே வரி வசூல் வந்து அதிகமாக இருக்குது. உத்தரப்பிரதேசத்துலையும் குஜராத்திலும் இருக்கக்கூடியது ஆரிய மாடல். இந்த ஆரிய மாடலை நீங்கள் என்ன சாதிச்சிங்க? அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கொடுக்கக்கூடிய, தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் கொடுக்கக்கூடிய வரிப்பணத்தை, அதிகமான வரிப்பணத்தை கொண்டு போய் நீங்கள் உங்கள் பாரதிய ஜனதா ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு அதிகமாக கொடுக்குறீங்க, பங்கு கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு தமிழ்நாட்டை வந்து ஒரு பிரிவினை களமாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிற போக்கில் வந்து வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ சொல்லி ஒரு பழமொழி சொல்லும் போது போகிற போக்கில் ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு போகிறீங்க. இது அபத்தமானது. இப்போ திராவிட மாடலில் எடுத்துக்கிட்டே தமிழ்நாட்டில் 37 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு, 24 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு. குஜராத் மாடலில் எத்தனை மருத்துவக் கல்லூரி சொல்லுங்க. குஜராத் மாடல் சொல்றீங்களா, என்னன்னு விளக்குங்க. நாங்கள் சொல்றோம் திராவிட மாடல் என்ன சாதிச்சிருக்கோம் சொல்றோம். தமிழ்நாடு இன்றைக்கு வந்து கல்வி வேலை வாய்ப்புல முன்னேறி இருக்குது. ஒரு காலத்துல என்ன சொன்னீங்க, இந்தி படிச்சா வேலை கிடைக்குன்னு சொன்னீங்க. இன்றைக்கு இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் இருந்து சாரசாரையா தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான இளைஞர்கள் வந்து சேர்றாங்க. தமிழ்நாடு தான் இன்றைக்கு இந்தியா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஆளக்கூடிய சேர்ந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தமிழ்நாடு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கு. நீங்க கடைபிடிக்கக்கூடிய குஜராத், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், இன்னும் வந்து சண்டிகர் போன்ற நீங்க ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஆரிய மாடலை தான் நீங்க முதன்மைப்படுத்தி ஆட்சி நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கீங்க. அங்க என்ன சாதிச்சீங்க அந்த பட்டியல் கொடுங்க. நீங்க தமிழ்நாட்டை குறை சொல்றது ரெண்டாவது இருக்கட்டும், முதல்ல நீங்க நாங்களாம் இதெல்லாம் செஞ்சிருக்கோம், நீங்க இதை செய்யலன்னு சொல்லுங்க, கம்பேர் பண்ணுங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி இந்திய அளவில் 2ஆம் இடத்தை நோக்கி இருக்கிறது. ஒட்டுமொத்தமா உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லக்கூடிய ஜிடிபி growth இருக்கு இல்லையா, அது இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் தனியாக பிரித்து பார்த்தா தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டில் இந்தியாவில் முதல் மாநிலமாக இருக்கு. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய சாதனை. தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன குறை சொல்கிறீங்க, நீங்கள் வந்து குடும்பாட்சின்றீங்க. பாரதிய ஜனதா கட்சியில் வந்து குடும்பாட்சி இல்லையா? குடும்பாட்சி மோடிக்கு வேணால் குடும்பம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள், இன்றைக்கு வந்து ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வாரிசு அரசியல் தானே இருக்கிறாங்க. இது ஒரு தவிர்க்க முடியாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய இந்த அரசியல் கலாச்சாரத்தில் தவிர்க்க முடியாத ஒன்று. நீங்க என்ன சாதிச்சீங்கன்னு இங்கே பேசணும். முக்கியமா திராவிட மாடல் வந்து பள்ளி மாணவர்களிடையே கூட பிரிவினையை உண்டாக்குகிறது அப்படின்ட்டு ஒரு காட்டமான குற்றச்சாட்டு மாண்புமிகு முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மிக தெளிவாக சொல்லியிருக்காருங்க. அதாவது பிறப்பின் அடிப்படையில் பேதமையை, ஏற்றத்தாழ்வை, பாகுபாட்டை விதைக்கக்கூடிய சித்தாந்தத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு சொல்லலாமான்னு ரொம்ப அருமையா வந்து அதை பேசிட்டு போயிருக்காங்க. அப்ப பிறப்பின் அடிப்படையில் ஒரு சித்தாந்தத்தை இன்றைக்கு அரசின் நடைமுறையாக கொண்டு வரதா அந்த 10 ஆண்டு கால பாரதிய ஜனதாவுடைய இது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து இந்தியா முழுமைக்கும் இந்த சாதிய முரண்பாடுகள் இருக்கதாங்க செய்யும். இந்த சமூக கட்டமைப்போட யதார்த்தம் ஒன்று. இதை யாரும் உடனடியாக மாற்ற முடியாது. அது மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட வந்து மகான் புத்தர் காலத்தில் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. மாற்ற முடியலை. எத்தனையோ தலைவர்கள் போராட்டி இருக்காங்க. மெல்ல மெல்ல தான் மாறும். இன்றைக்கு வந்து வேங்கவியில் ஒரு சம்பவம் நடக்குன்னா அதுக்கு என்ன திமுகவா காரணம், முதலமைச்சராக காரணம்? சாதிய வன்கொடுமைகள் இந்தியா முழுமைக்கும் எல்லா மாநிலங்களும் இருக்குது. ஆனா திமுக சாதி ஒழிகன்னு சொல்லுது, பாரதிய ஜனதா சாதி ஒழிகன்னு சொல்லுமா? சொல்லுங்க. சரிங்க சார், தொடர்ந்து பேசுவோம். ராமன் சார், விவாத நேரத்தின் ஆஸ்தான பாடகர் அவர்களே, உங்ககிட்ட கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் எல்லாவற்றிலும் இந்தியாவுக்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறது தமிழகம் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப திராவிட மாடல் தமிழகத்திற்கு வழிகாட்டுகின்றது என்று சொல்வதில் என்ன தவறை கண்டீர்கள்? அது கல்வி, வேலைவாய்ப்பு என்பது இண்டஸ்ட்ரியல் டேம் கட்டினதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருந்தலைவர் காமராஜர் தான் இந்தியாவுக்கு வழிகாட்டின்னு சொல்லிடலாம். ஆனால் தேசிய கட்சிகளுக்கே மூடு விழா நடத்தி அந்த தேசிய கட்சியிலே ராஜாஜிக்கும் காமராஜருக்கும் கோஷ்டி பூசலை ஏற்படுத்தி பிரிவினையை தூண்டி அதிலே குளிரை கண்டு அதில் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி திராவிடம் இதுதான் திராவிடம் என்ற காணல் நீரை உள்ள புகுத்தி
அது ஒரு மாயை உருவாக்கி 67லேருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிமுக திமுக என்ற ஆட்சி தான் மாறி மாறி செய்து கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சிக்கு மூடுவலை நடத்தி டோட்டலாக மூடிட்டாங்க வந்து. ஆனால் இன்னைக்கு உள்ள நிலைமையில் அண்ணாமலை வருகைக்கு பிறகு தான் தேசிய கட்சி ஒன்று இருக்கின்றது என்ற கருத்தில் கொண்டு தான் இன்று அதிமுகவும் திமுகவும் ஒருங்கிணைந்து டீலியா நோ டீலா என்பதல்ல, டீலிங் வைத்துக்கொண்டு நீ பாதி நாம் பாதி எல்லாவற்றிலும் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து வைத்துக்கொண்டு இன்னைக்கு பாஜகவை வீழ்த்த வேண்டும், அதில் அண்ணாமலை வீழ்த்த வேண்டும், 2024 தேர்தலுக்கு பிறகாவது மாற்ற வேண்டும், அவரை மாற்ற வேண்டும், வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அதிமுகவும் திமுகவும் ரகசிய கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்துட்டாங்கன்றதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, பண்ணி முடிஞ்சாச்சு. அதெல்லாம் அவங்களே உங்களுக்கு அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியோ தேமுதிக வர்றதுக்கு விருப்பம் கிடையாது. அவர்கள் தேசிய நீரோட்டத்தில் யார் ஒண்ணு சேர்ந்தாலும் அங்க ஒரு பாட்டு ஒண்ணு இல்ல அது சொல்றேன். தேசிய நீரோட்டத்தில் வந்து அதன் பிறகு மலரோடு இணைந்து தேசத்தில் தேச அரசியல் செய்ய வேண்டும் என்று தேமுதிகவும் பாமக எண்ணம் இருந்தன. ஆனால் அதை உள்ள வந்து கெடுத்து விட்டது திமுக தான். காரணம் என்னவென்றால் அதிமுகவிடம் எப்படியாவது நீங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 7+1 தேமுதிகவுக்கு 3+1 ஒப்பந்தம் பண்ணி மத்தியில் தேர்தல் அறிவிச்சுட்டாங்களா, அது பிறகு உடன்பாடு பண்ணிக்கிடுங்க, அது வரைக்கும் நீங்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி சைலண்டா இருந்துடுங்க என்று சொல்லி கிளியர் ஆக்கிக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பொதுவான கருத்துக்களை எடுத்துக்கிடுவோம். ஆகவே மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு விரோதமாக செயல்பட ஈடுபடுறது ஒன்று அண்ணன் சொன்ன மாதிரி வாய்ப்புளித்ததா மயங்கப்படி சொல்லும் மாதிரி 7.5 கிளப்பி மக்கள் மத்தியில் குழப்பி இதில் மீன் யார் பிடிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா திமுகவுக்கு பாண்டிச்சேரி உள்பட 40 சீட்டை பிடிச்சிக்கிட்டு அதிமுகவுக்கு இங்கே பாருங்க பட்டநாமத்தை போட்டுக்கிட்டு பிஜேபி நம்ம பொது எதிரியாக வீழ்த்தினோம் என்று நிலைப்பாடுக்கு தான் அறிவாலயம் காத்துக் கொண்டிருக்கின்றன. இது நடக்குமா? நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அவருடைய ஒரே எண்ணம் 40 கிடைக்கும் தான் திமுக நினைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தையை கூட பிரெயின் வாஷ் செய்து கொண்டு அனுப்பியிருக்காங்க. என்னவென்றால் விடுதலை சிறுத்தையுடைய தலைவரான திருமாவளவன் தோழர் அவர்கள் என்ன சொல்லிட்டார் தெரியுமா? எங்களுக்கு சீட்டு கொடுக்காட்டாலும் பரவாயில்லை, மதவாத சக்திகளை இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் என்று சொல்லுகின்றார். அண்ணன் திருமாவளவன் அப்படி சொல்ல மாட்டார். ஏனென்றால் அவர் வாக்குகள் சேர்க்கின்ற போதெல்லாம் பெரும்பான்மை வாழக்கூடிய இந்துக்கள் தான் வாக்குகள் கேட்கின்றார், அவர்களும் வாக்குகள் போடுகின்றார்கள், ஓட்டு போடுகின்றார்கள். ஆனால் அப்படிப்பட்ட தலைவருடையமே திமுக எவ்வளவு அழகா பிரயோஜனம் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? இழந்து புரிகின்றது. தமிழகத்தில் 20% சிறுபான்மை மக்களை வாக்குகளை பெற வேண்டும். இந்தியா ஐஎன்டிஏ என்ற கூட்டணிக்கு மொத்தமாக கொல்லி வச்சு சோகா பண்ணி கம்பெனியே காலி ஆயிடுச்சு. இப்போ அந்த கம்பெனிக்கு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சருடைய இந்த எண்ணம் என்னவென்றால் இந்தியாவில் எதிர்க்கட்சி வரிசையில் நாம் 40 சீட்டையும் பெற்றுக்கொண்டால் எதிர்க்கட்சி என்ற வருதல் பிரதானமான நிலைப்பாடு. அப்படி நாம தான் ஒரு பிரதமர் என்ற நிலைப்பாடு எதிர்க்கட்சி வரிசையில் ஒரு பிம்பத்தை கிளப்போம் என்ற நிலை அந்தஸ்தில் தான் இன்று திமுக பயிற்சி நடைபயணம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இது எப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் ஒரு படத்தில் வருவார், என்ன பாட சொல்வார்னா, கருப்பு நிலா நீதான் கலங்குவதேன் துளி துளியாய் கண்ணீர் விடுவதேன் என்ற ஒரு பாடுக்கு அங்கே போய் சோகமாக இருக்கும். ஆனால் திமுக அதிமுக நிலைமை என்னன்னா, கருப்பு பணம் நீங்க தான் கலங்குவதேன் உங்க பின்னால் ஈட்டி ஐடி வருவது ஏன். இதுதான் நிலைப்பாடு சார். மடி நிறைய கணம். அண்ணா திமுகவில் ஊழலுக்கென்றே ஒரு பிறவி செய்த கட்சி. இந்தியாவின் ஊழலின் பிறப்பிடம் என்றால் அது தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணங்களை இவர்கள் பண்டலாக கொள்ளையடித்து கொண்டு உலக நாடுகளில் பல பொருளாதாரத்தை நிறுவிக்கொண்டு இன்று தமிழக மக்களை ஏமாற்றி மீண்டும் 2024 ஆட்சி காட்டில் அரியணை ஏறுகின்றோமோ இல்லையோ 2 முறை எம்பி சீட்டு தேர்தலில் இவங்க விட்டுப்பட்டு தமிழ்நாட்டு மக்கள் சாதித்தது என்ன? ஆனால் மாண்புமிகு பாரத பிரதமர் அப்படி அல்ல. தமிழகத்தில் இணையமைச்சர் பதவி கொடுத்துள்ள எல்முருகன் அவர்களுக்கு 3-4 கவர்னர் கொடுத்துள்ளார். இன்னும் பிரதமர் தமிழ்நாடு விசிட் செய்த பிறகு இன்னும் 2 பேருக்கு தமிழ்நாட்டில் கவர்னர் பதவி காத்துக் கொண்டிருக்கின்றது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து 6-7 எம்எல்ஏக்கள் பாஜக வருகின்றார்கள். அண்ணா திமுக ஒரு 10 முன்னாள் அமைச்சர் வருகின்றார்கள். திமுகவிலும் மனசு பக் என்று எம்எல்ஏக்களிடம் உள்ளது. இதையும் அறிவாலயம் புரிந்து கொள்கின்றது. ஆகவே இதையெல்லாம் வந்து சரி பண்ணி கொள்வதற்காக தான் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து பிஜேபியை என்னென்ன பேசணுமோ ஒன்ல அண்ணாமலை பேசுவாங்க, இல்லாட்டா ஆளுநரை பேசுவாங்க. இந்த 2 பேரை சீதாராமன் அவர்கள் பேசினதை பத்தி சொல்லுங்க சார். நிர்மலா சீதாராமன் பேசுறது 100% உண்மை. அவர்கள் பொய்யாக கருத்துக்களை சொல்லவில்லை. தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் தான் ஜாதி பிரிவினைக்கும் மத பிரிவினைக்கும் மொழி பிரிவினைக்கும் வித்திட்டது இந்த திராவிட கட்சிகள் தான் என்பது அவர் சொன்னது 100% உண்மை. சரி, இப்ப பாவலன் சார் சொன்னார் இல்லையா, இங்க திராவிட மாடலோட பணத்தை எல்லாம் கொண்டு போய் எதற்காக குஜராத் மாடல்ல இன்வெஸ்ட் பண்ணணும்? இது வந்து தேசிய அளவில் உள்ள
இது அதில் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் என்ன பண்ணுறாங்களோ அது தான் பண்ணுறாங்க. ஏற்கனவே சம்பந்தமாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிக்கை கொடுத்துருக்காங்க, எவ்வளோ தொகை கொடுத்துருக்கோம், எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு. ஏன் அப்படிப்பட்ட நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2016 எவ்வளோ கொடுத்தாங்க வெள்ளரிக்கை கொடுக்க தயாரா சொல்லுங்கள், தயாராக சொல்லுங்கள். சும்மா அதாவது மக்களை ஏதாவது சொல்லணும், இவங்க சொல்லுறதுக்கு வேற பாயிண்ட் இல்லை. காரணம், எங்கள் ஊரில் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கன்னியாகுமரியில், கெட்டு கெட்டாக இருக்கின்ற போது புட்டை நாய் கொண்டு போச்சுன்னு சொல்லுவாங்க பழமொழி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம விவாதம் நடத்திட்டு இருக்கிறோம். எதிர்கட்சிகள் வரிசையில் இருக்கக்கூடிய பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் தமிழகத்தில் உள்ள எந்த அமைச்சர்களாவது தங்களுடைய லாகாக்களை என்ன என்று பார்க்கின்றார்களா? அல்லது ஒரு நாளைக்காவது முதலமைச்சர் அந்த அமைச்சர்களை கூட்டி அழைத்து உங்களுடைய துறைகளில் என்ன நிறை என்ன குறை என்று கேட்டாரா? இல்லை. அத்தனை தொழில் ஊழல் மலிந்து கொண்டு ஓடுகின்றன. ஊழலுக்கென்றே ஒரு கட்சி என்றால் அது அதிமுக திமுக தான். ஆகவேதான் இவர்களை ரெண்டு பேரும் கொள்ளையடிப்பதை மறைப்பதற்காக இருவரும் ஒன்றாக இணைந்து பாஜக எதிர்க்கிறார்கள். பிரதமர் மோடி அவர்கள் அறிவிக்கின்ற திட்டங்கள்லாம் கவர்ச்சி திட்டங்களா வளர்ச்சி திட்டங்களா என்பதை பற்றி தொடர்ந்து விவாதிப்போம். மதிவானன் சார், உங்களிடமிருந்து தான் திரும்பவும் இந்த விவாதம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் எடுக்குதுன்னு சொல்லணும். ஏன்னா நாகராஜ் சார் மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைத்திருந்தார்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களிலிருந்தே ஆரம்பித்து பிரிவினையை தூண்டுவது திராவிட மாடல் என்று. இந்த குற்றச்சாட்டிற்கு உங்களுடைய பதில் என்ன? இல்ல, அவர் சொன்னதுக்கு அத்தனைக்கு நான் முதல் சுற்றுலேயே பதில் சொல்லிட்டேன். இருந்தாலும் அவர் சொன்னதை ஒரு 4-5 விஷயத்துக்கு பதில் சொல்ல ஆசைப்படுறேன். திராவிடனா என்னன்னு முதல்ல சொல்லிட்டேன். சமூக நீதி, சமத்துவம், அதாவது மனிதநேயம், இன உரிமை, இதுதான் திராவிடன்னு சொல்லிட்டு முதல்லயே சொல்லியாச்சு. ரெண்டாவது பிரிவினை பத்தி பேசினாரு. பிரிவினையை பத்தி பேசணும்னா நான் திரும்பவும் சொல்றேன், உங்க கட்சி தலைவர்கள் தான், பிரதமர் மோடி தான், இப்ப யோகி ஆதித்யநாத் தான், ஹேமந்த் பிஸ்வாஸ் தான், நீங்க தான் இந்த நாட்டை மதத்தால பிளவுபடுத்துறீங்க. முதல்ல அதுக்கு பதில் சொல்லி இல்லைன்னு சொல்லுங்க. ஒரு தேர்தல்ல ஆட்சிக்கு வந்தா சிறுபான்மையினருக்கான இடஒதுக்கீட திரும்ப பெறுவோன்னு சொன்னீங்கல்ல, பொம்மை சொன்னாரா இல்லையா? அதுக்கான பதில் என்னன்னு சொல்லணும்ல. அதுக்கப்புறம் அது பதிலே சொல்லாம போறாரு. அதுக்கு அடுத்தது குடும்ப பிரச்சனைன்னு சொல்றாரு. நாங்க கட்டின பொண்டாட்டிய ரோட்ல விட்டுட்டா நாங்க வரலங்க, தயவு செஞ்சு, சரிங்களா? குடும்பம் இருந்தா அரசியலுக்கு வரதான் செய்வாங்க. அது எங்க பிரச்சனை, அது எங்க கட்சி பிரச்சனை, அதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. அதுக்கடுத்தது குஜராத் மாடல்னு சொன்னாரு. இன்னைக்கு பசி குறியீட்டு எண்ல இந்தியாவிலேயே குஜராத் தான் இருக்கு. ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குல்ல, அந்த குழந்தைகள் அதிகமா இருக்கிறது இன்னைக்கு குஜராத் தான். சகோதரர் தெரியாம பேசுறாரு. இன்னைக்கு இந்தியாவிலேயே சுகாதாரத்துல அதிகமான மருத்துவமனைகள் தமிழ்நாட்டுல தான் இருக்கு, குஜராத்ல இல்ல. அவர் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். கல்வியில இன்னைக்கு இந்தியாவிலேயே உயர்கல்வியில நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு தான், சரிங்களா? அது தயவு செஞ்சு குஜராத் இல்ல. குஜராத் மாடல்ன்றது ஒரு போலியா கட்டமைக்கப்பட்ட மாடல். இன்னைக்கு அது 10 வருஷத்துல சாய வெளுத்து போச்சு. அது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். கடனை பத்தி பேசினாரு, இந்த நாட்டோட பத்தி. நான் என்ன சொல்றேன்னா, கடனை பத்தி நீங்க பேசுறீங்கன்னா, நீங்க ஆட்சிக்கு வரும்போது இந்த நாட்டுடைய கடன் வெறும் 52 லட்சம் கோடி. இன்னைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 154 லட்சம் கோடி. யாருக்கு கொடுத்தீங்க இந்த காசு எடுத்துன்னு போயிட்டு? கார்பரேட் நண்பர்களுக்கு வாரா கடன் மட்டுமே 25 லட்சம் கோடிய தள்ளுபடி பண்ணிருக்கீங்க. கார்பரேட் டாக்ஸ் 11% கட் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் யாருக்கு கொடுக்குறீங்க? அந்த காசுல யாருக்கிட்ட போச்சு? யாரோட காசு? இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பீப்பாய் குரூட் ஆயிலோட விலை என்ன? எவ்வளவுக்கு வாங்குறீங்க? எவ்வளவுக்கு விற்கணும்? எவ்வளவுக்கு விற்கிறீங்க? இடையில வர லாபத்தை யார் அடையிறா? அதை பத்தி பதில் சொல்ல முடியுமா அவரால? சார், இவங்க ஆட்சிக்கு வரும்போது இவங்க சொன்ன ஒரு விஷயம்தான், அதை நான் இவங்க திரும்பவும் சொல்றேன். டாலருக்கு நிகரான ரூபாவோட மதிப்பு எவ்வளவு? 60 ரூபாய். இன்னைக்கு எவ்வளவு? 83 ரூபாய். சிலிண்டர் 414 ரூபாய் நீங்க ஆட்சிக்கு வரும்போது. இன்னைக்கு எவ்வளவு? 1110 ரூபாய். டீசல் 55 ரூபாய் நீங்க ஆட்சிக்கு வரும்போது. இன்னைக்கு டீசலோட விலை சில மாநிலங்கள்ல 98 ரூபாய் விக்குது. பெட்ரோல் நீங்க ஆட்சிக்கு வரும்போது 72 ரூபாய். இன்னைக்கு எவ்வளவு? 110 ரூபாய் சில மாநிலங்கள்ல விக்குது. நல்லெண்ணெய் எவ்வளவு? 300 ரூபாய் நீங்க ஆட்சிக்கு வரும்போது. இன்னைக்கு நல்லெண்ணெயோட விலை 500 ரூபாய். கடலை எண்ணெய் நீங்க ஆட்சிக்கு வரும்போது 130 ரூபாய். இது நாங்க கொடுக்கல, நீங்க கொடுத்த பட்டியல், சரிங்களா? 130 ரூபாயில இருந்து இன்னைக்கு 300 ரூபாய் கடலை எண்ணெய் விக்குது. இருசக்கர வாகனத்துல இருந்து, சிமெண்ட்ல இருந்து, பால்ல இருந்து, இஞ்சில இருந்து, கடலை எண்ணெய் எல்லாம் எப்படி விலைவாசி ஏறுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் டோலும் குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா விலைவாசி குறையும். இந்த மூணுத்தையும் ஏத்திக்கிட்டே போறது யாரு? நீங்க தானே. சரிங்க சார்.
அப்ப எல்லாத்தையும் உங்க கையில வச்சுக்கிட்டு நீங்க மக்களை இது பண்ணிட்டு போனா இது யாரு எப்படி ஏத்துக்க முடியும்? அதுக்கடுத்து ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நம்ம சகோதரர் சொன்னாரு, ஊழலை பத்தி பேசினார். அந்த ஊழல்னா நீங்க பேசலாமா? 5G ஊழல் என்ன கணக்கு? 7.5 லட்சம் கோடி ஊழல் என்ன கணக்கு? வியாம ஊழல் என்ன கணக்கு? கொஞ்சம் சொல்லுங்க. PM கேர் ஃபண்டுன்னு ஒண்ணு வாங்குறீங்களே, அதுல வரவு செலவு உங்களால காட்ட முடியுதா? கொரோனா காலகட்டங்கள்ல தமிழ்நாடு அரசு CM கேர் ஃபண்டுன்னு ஒண்ணு வாங்கினாங்க. எல்லா பேப்பர்ல வெளிப்படையா விளம்பரம் கொடுத்தாங்க. யார் கொடுத்தா, யார் வாங்கினா, எதுக்கு செலவு பண்ணணும்னு சொல்லி. நீங்க எதுக்காக கணக்கு காட்டியிருக்கீங்களா? கொஞ்சம் சொல்ல முடியுமா உங்களால? அண்ணா அதே மாதிரி அணைகள் பத்தி எல்லாம் பேசினாரு. ஆழியாறு அணை யார் சார் கட்டினது? சோலையாறு அணை கட்டினது யாரு? ராமநதி அணை யாரு கட்டினது? பொன்னியாறு அணை கட்டினது யாரு? முதல்ல தயவு செஞ்சு நீங்க பேசுறதுக்கு முன்னாடி தெளிவா வந்துட்டு பேசணும். நீங்க அதை விட்டுட்டு என்ன செஞ்சீங்கன்னா முதல்ல படிச்சுட்டு வந்து பேசினா எதையாவது பேசலாம். நீங்க பாட்டுன்னு தென்பக நதி அணை கட்டினது யாரு? சோத்துப்பாறை அணை கட்டினது யாரு? நங்கியாறு அணை கட்டினது யாரு? இதெல்லாம் திமுக கட்டினதுங்க சார். அதே போல தமிழ்நாட்டில் 6 ஏரி குளங்களை ஏப்பம் பட்டது யாரு சொல்லுங்க. 6 ஏரி குளங்களை கணக்கு பாருங்க சார். 67 இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. 6 ஏரி குளம் ஓடை குட்டைகள் புறம்போக்கு லாண்டுகளை பிளாட் போட்டு விற்பனை செய்தது யார்? அங்கு சாலையாளிகளும் கல்லூரி நிறுவனங்களும் மருத்துவ கல்லூரிகளையும் தமிழ்நாட்டில் வைத்தது யார்? சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. கல்லூரி அதிபர்கள் யார் நடத்துறா? சாராய அதிபர்கள் யார் நடத்துறா? மருத்துவ கல்லூரி எந்த இடத்துல இருக்குது? எல்லாமே புறம்போக்கு. இது யாரு? எல்லாமே திமுக போட்டது. சரிங்க சார், ராமன், நீங்க பேச சரியா கேட்கல. நீங்க அப்புறம் எழுதி வச்சுட்டு எனக்கு கேளுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு பதில் சொல்றேன். நான் பதில் சொல்லாமலாம் போல. நான் மோதானா நீர்த்தேக்கு கட்டினது யாரு? பரப்பலார் நீர்த்தேக்கு கட்டினது யாரு? வரதமா நதி நீர்த்தேக்கு கட்டினது யாரு? தலைவர் கலைஞருங்க. 19 அவர் அணைகள் பத்தி பேசுறாரு. நீங்களா பேசலாமா? இந்த 10 வருஷம் ஆட்சி செஞ்சீங்கல்ல, ஏதாவது ஒரு இடத்துல இந்த நாட்டை நாங்க முன்னோக்கி எடுத்துன்னு போகணும் பேசுங்கன்ற நான். சரிங்க சார். சார், உலகமே பாராட்டுகின்றது. உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசு இந்தியா போட்டு பாராட்டுகின்ற போது 3வது முறையும் பிரதமர் மோடி தான் உலக நாடு சொல்லுகிறது, இந்தியாவுடைய மக்கள் சொல்லுகிறார்கள். நீங்கள் சன்மானம் கொடுத்து நீங்கள் சண்டை கொடுக்க அவசியம் எங்களுக்கு இல்லை. நான் சொல்றது கேளுங்களேன். இந்த பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் 2 நிமிஷம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. நீங்க அணைகள் சொன்னீங்க, நான் அணைகள் சொல்றேன். மொத்த பட்டியல உங்க வாட்ஸ்அப் அனுப்புறேன். பொறுமையா உட்கார்ந்து படிச்சுட்டு அடுத்த விவாதத்துக்கு வந்தா தயவு செஞ்சு பேசுங்க. சரிங்க சார். மதிவாணன் சார், நான் என்ன சொல்றேன்னா, இந்த மோடி இருங்க ஒரு நிமிஷம் வந்துடுறேனே. அதே மாதிரி சகோதரர் 2-3 விஷயம் பேசினாரு. மணிப்பூர் எங்க இருக்குது? ஏன் அந்த மாநிலத்துக்கு பிரதமர் போக மாட்டாரு? அந்த மாநிலத்தை பத்தி ஏன் பிரதமர் பேச மாட்டாரு? ஏன் பதில் சொல்லல நீங்க? சரிங்க சார், அடுக்கடுக்கான கேள்விகளை நீங்க முன்னாடி வச்சிருக்கீங்க. உங்க கேள்விக்கான பதில் எல்லாம் இப்ப நான் வாங்கி தந்துடுறேன். நாகராஜ் சார், நீங்க பதில் சொல்லுங்க. இப்போ எல்லாத்தையும் நீங்க சொல்லிதானே ஆகணும் சார். நான் சொல்றேன். உங்களை ஓட்டு போட்டு மக்களை உட்கார வச்சாங்க, வீட்டுக்கு அனுப்ப போறாங்க. நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். தேர்தல் வருது. நீங்க பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணணும்? சுதந்திர கொடி ஏற்றுறாருங்க. என்னங்க அவர் சொல்லணும் ஒரு வார்த்தை? நாங்கள் ஆட்சிக்கு இதை செய்வோம். அடுத்தது சொல்லுவாரா? அடுத்து வராம போயிடும். சரி, இப்ப நாகராஜ் சார் உங்களுக்கு பதில் சொல்ல போறாரு. அந்த பதில் எல்லாம் நம்ம கேட்டுடலாம். சொல்லுங்க நாகராஜ் சார். சொல்லுங்க. அதாவது நண்பர் பேசினாங்க, ஒரு முன்னாடி குஜராத்தை பத்தி என்ன பண்ணேன்னு கேட்டாங்க. குஜராத்ல நான் 15 வருஷம் இருந்திருக்கேன். காங்கிரஸ் ஆட்சியை பார்த்தவன். குஜராத்தில் நரேந்திர மோடி அவர்களை ஆட்சியும் கண்டவன் நேரடியாக. 2000 நான் அங்கிருந்து அவருடைய தேர்தலோட பணியாற்றிய அவரோடு ஆட்சிக்கு வந்த முதல் அவர் செய்த நினைவு நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. 1 லட்சம் குளம் குட்டைகளை வெட்டி தண்ணீரை நிரப்பினார் முதல்ல குஜராத்தில். இலவச மின்சாரம் தரமாட்டேன், ஆனால் தடையில்லா மின்சாரம் தருவேன் என்று சொன்னார் விவசாயிகள்கிட்ட. ஓட்டு வாங்கறதுக்கு முன்னாடியே சொன்னார். ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறம் அல்ல, முன்னாடி சொன்னார். 535 தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. எதை நிறைவேற்றினார்கள்? ஓட்ட பஸ் 3 வருஷமா ஒரு பஸ் வாங்கல. ஒரு இஸ்லாமிய பெண்மணி உள்ள விழுந்து தப்பிச்சு வந்ததே பெரிய சிரமமா போச்சு. மணிப்பூர் குறித்து பேசுறாரு. மணிப்பூருடைய வரலாறு தெரியுமா உங்களுக்கு? மியான்மரோடு மிசோரம், நாகாலாந்து, அருணாச்சலம் ஏறக்குறைய 1243 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளது. இதுவரைக்கும் எந்த பிரைம் மினிஸ்டரும் கவனம் கொடுக்காத கவனத்தை நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அங்க ட்ரக் மாஃபியாவுடைய இன்வால்மெண்ட், மற்ற விஷயங்கள், வன்முறையை தூண்டுகின்ற விஷயங்கள், மியான்மர் நடக்கிற கலவரங்கள், இதெல்லாம் மணிப்பூர்ல ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு காரணமா இருக்கிறது.
அதை மெல்ல மெல்லதான் எப்படி ஆர்டிகிள் 370 நாங்க மீட்டு இன்னைக்கு காஷ்மீரை காப்பாற்றினோமோ, நம்முடைய அந்நிய செலவணியை, நம்முடைய செலவை குறைத்து நாம் நாட்டை மீட்டெடுத்தோமோ, அதுக்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் சொன்னாங்க குடும்ப ஆட்சி உங்களுக்கு என்ன? குடும்ப ஆட்சி நன்றாக செய்தால் யார் கேட்க போறாங்க? ஊழல் தானே முக்கிய காரணம். நீங்க இலவசங்கள் கொடுத்தீங்க, ஒரு குடும்பம் தானே கொடுக்கிறது. அந்த குடும்பத்தின் மூலமாக பல குடும்பங்கள் நாடே பிடிச்சா பரவாயில்ல, சில அதனாலதான் சொல்றோம் நாங்க குடும்ப ஆட்சியில என்ன பிரச்சனைன்னு சொல்றோம். பாஜக ஜனநாயக கட்சி. மதிவானன் சார், அவர் பேசி முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க பேசுங்க சார். அதே போல 7.5 லட்சம் கோடி சொன்னீங்க, பிஎம் கேர் சொன்னீங்க. உங்களுடைய பொன்முடி அவர்கள் வழக்கு, இன்னும் 4 அமைச்சர்கள் இருக்காங்க பெண்டிங்ல திமுகல. பொன்முடி அவர்கள் வழக்கை நீதிமன்றம் தானாக வந்து முன்வந்து எடுத்து அவருக்கு சிறை தண்டனை விதித்தது. நான் இப்ப ஓபன் சேலஞ்ச் பண்றேன். 7.5 கோடி நீங்க சொல்றீங்க சிஏஜி உடைய ஊழல் சொல்றீங்க, பிஎம் கேர் சொல்றீங்க. நீங்க யூ ஹேவ் ஃபுல் ரைட்ஸ், டேக் இட் டு சுப்ரீம் கோர்ட். நாங்க தயார். தெளிவா விளக்கம் கொடுத்தாகிவிட்டது. ஒரு பைசா ஊழல் இல்ல. இப்ப நீங்க சைதாப்பேட்டையில ஒரு ரோட்டுக்கு அலோகேட் பண்ணிருக்கீங்க ஃபண்ட், 6 கிலோமீட்டருக்கு ஏறக்குறைய 607 கோடி அலோகேட் பண்ணிக்கிறேன். 1 கிலோமீட்டருக்கு 250 கோடி ரூபாய் நீங்க அலோகேட் பண்ணிருக்கீங்க. அதனால இதெல்லாம் தெளிவா ஆய்வுல இருக்கிற விளக்கம் கொடுத்து ஆகிவிட்டது. அப்புறம் சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு நாங்க அணை கட்டணும். சமீபத்திய விஷயத்தை சொல்றேன், இவ்வளவு மழை வந்து வெள்ளம் வந்தும் கூட 3500 குளம் குட்டைகள் தூர்வாரப்படாமல் இருக்கிறது. நூற்றுக்கணக்கான டிஎம்சி தண்ணீர் கடலில் சென்று கலக்கிறது. எங்க நீர் மேலாண்மைக்கு நீங்க கொடுக்குறீங்க? கொங்கு மண்டலத்துல அவிநாசி எத்திக்கடவு திட்டம் 2000 கோடியில 96% அதிமுக முடித்து வைத்தது. இவர்கள் ஆட்சிக்கு வந்து 34 மாதம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் திட்டத்தை பத்தி கவலைப்படல. இதோ இன்னைக்கு நாளைக்கு ஏமாத்திட்டு இருக்காங்க. 1500 குளம் குட்டைகளை நிரப்ப முடியும். அதை செய்தார்களா? நான் கேட்கறதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு நாங்க அதை செஞ்சு இதை செஞ்சேன்னு சொல்றீங்களே, நீங்க கொடுத்த வாக்குறுதியில என்னுடைய நிலை, ஆவின் நிலை என்ன? ஆவின் நிலை எவ்வளவு மோசமா இருக்குது? கூட்டுறவு சங்கத்தின் நிலை என்ன? போக்குவரத்து துறை நிலை என்ன? நான் இதெல்லாம் கேட்கிறேன். இன்னைக்கு ஒரு சிறப்பா என்கிற ஒரே துறை மதுவிலக்கு துறை. நீங்க டெய்லியும் பத்திரிகை எடுத்து பாருங்க, திராவிட மாடல் என்ன காமிக்குது? அப்பாவை கொன்ற மகன் மதுவுக்கு பணம் தரல, அம்மாவுடைய தோட்டை பிடுங்கிய மகன் மதுவுக்கு பணம் தரல, நண்பருக்குள் சண்டை. இன்னைக்கு மேட்டுப்பாளையத்துல டாஸ்மார்க் சண்டையில ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்கார். இதுதான் செய்தி. நீங்க டாஸ்மார்க் தர இம்பார்ட்டன்ஸ் மற்ற தொழில் கொடுத்தீங்களா? இதுதான் திராவிட மாடல். உங்களுடைய மாடல்ல நான் சொல்றேன், உங்களால் சாதியை பிரித்து ஆள முடியும். மதத்தை இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் பேசுறாங்க சிறுபான்மை நிகழ்வுல, சிறுபான்மை மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை, நாங்கள் இருக்கிறோம். நாகராஜ் சார், ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நீங்க அதை விதைக்கிறீங்க, அவங்களுக்குள்ள பயத்தை உருவாக்குறீங்க. தேவையே இல்லையே. தமிழ்நாடு அமைதி பூங்கா சொல்ற நீங்களே ஏன் அந்த பிரிவினை உண்டாக்குறீங்க? சரிங்க சார், இந்த கேள்விக்கான பதிலை பிரித்து ஆள்வது, சிறுபான்மை மக்களை பிரித்து வைப்பது, பட்டியலின மக்களை பிரித்து வைப்பது, இனத்தால் பிரிப்பது, மொழியால் பிரிப்பது, இந்த பிரிவினை தான் உங்க கைவந்த கலை. நான் கேட்கிறேன், திமுக திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய பொழுது 28வது இடத்தில் இருந்த கருணாநிதி அவர்கள் எப்படி ஆட்சியை கைப்பற்றினார்கள்? எப்படி ஒரு குடும்பத்திற்கு அந்த கட்சி போனது? அதில் உடைத்தவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள்? சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். இன்னும் நிறைய கருத்துக்களை வாங்க வேண்டிய விருந்தினர்கள் கிட்ட பாவலன் சாருடைய கருத்துக்களை கேட்டுட்டு நான் மதிவானன் சார் உங்களுக்கான நேரம் கொடுக்கிறேன். உலக நாடுகளின் தலைவர்களை வந்து மோடி அவர்கள் தான் மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்று நினைக்கின்ற அளவுக்கு ஆட்சி செய்கின்ற மாடல் தான் சிறந்த மாடல் என்று வாதாடுகின்ற ராமன் சாரோட கருத்துக்களை எப்படி? அந்த குருட்டு பூனை விட்டத்தில் பாய்ந்ததுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இவங்க பாட்டில் வந்து ஏதாவது ஒன்று குருட்டுத்தனமாக ஒரு எந்த விதமான டேட்டாவும் இல்லாமல் அடித்து வர்றதான் வந்து இந்த பாரதிய ஜனதாவை சார்ந்தவர்களுக்கு கூட பெரிய வாடிக்கை. ஊடகத்தில் பொய்யா சொல்கிறது, ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைச்சு மோடி அப்படின்றத வந்து ஒரு சர்வதேச ஒரு பிராண்டாக வந்து காமிக்கிறதுக்கு இன்றைக்கி பெரிய ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நாகராஜ் சார் சொன்னார், குஜராத்தில் வந்து நாங்கள் அதை பண்ணோம். அமெரிக்க அதிபர் குஜராத்துக்கு வரும்போது துணியை போட்டு மறைச்சாங்க. எங்கே பார்த்தாலும் குடிசைகள் தான். ரோட்டில் வசிக்கக்கூடிய மக்கள் வந்து அங்கே லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. குஜராத்தில் அந்த கேபிட்டல் சிட்டியில்
அமெரிக்க அதிபர் வரும்போது செஞ்சாங்களா இல்லையா சொல்லுங்க. இது வந்து இவங்கெல்லாம் வந்து நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம்னு சொல்லிட்டு பெருசாக வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டுங்க. நான் கேட்குறேன், இந்த 10 ஆண்டு காலத்தில் எத்தனை அணைகளை வந்து இவங்க கட்டினாங்க? இன்றைக்கி நண்பர் மதிவாணன் வந்து ஒரு பட்டியல் போட்டார், கலைஞர் ஆட்சி காலத்தில் எத்தனை தமிழ்நாட்டில் எத்தனை அணைகள் கட்டப்பட்டதுன்னு. நீங்கள் பட்டியல் போடுங்க. பாரதிய ஜனதா ஆட்சி காலத்தில் இந்த 10 ஆண்டுகளில் எத்தனை வந்து அணைகளை கட்டியிருக்கீங்க நாடு முழுவதும்? குஜராத்தில் தூர்வாரப்பட்ட பட்டியலை வெளியிட்டாரே. இருங்க, இவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் கூட சொல்றாங்க இல்லையா? ஒரே நாடு தானே. இருங்க, எத்தனை நாடு, எத்தனை பள்ளிக்கூடங்களை கட்டியிருக்கீங்க, எத்தனை மருத்துவமனைகளை கட்டியிருக்கீங்க, எத்தனை கல்லூரிகளை கட்டியிருக்கீங்க, எத்தனை அணைகளை கட்டியிருக்கீங்க? பட்டியல் கொடுங்க சார், பட்டியல் கொடுங்க. ஆனா நாங்க இப்ப பட்டியல் கொடுத்தோமே, மதிவாணன் பட்டியல் கொடுத்தாரு. ஏங்க 7.5 லட்சம் கோடி சிஏஜி மத்திய அரசாங்கத்தினுடைய தணிக்கைத்துறை, மத்திய அரசாங்கத்தினுடைய தணிக்கைத்துறை சிஏஜி என்கிற நிறுவனம் வந்து கொடுத்தது 7.5 லட்சம் கோடி வந்து ஊழல் சொல்லிட்டு 7.5 லட்சம் கோடி. இருங்க சார், என்ன பேச விடுங்க. நாரா சார், என்ன தயவுசெய்து என்ன பேச விடுங்க. நீங்க பேசும்போது நாங்க பொறுமையை கேட்டுக்கிட்டோம், எங்களை பேச விடுங்க. 7.5 லட்சம் கோடி ஊழல் சொல்லிட்டு எந்த மாநில அரசு கொடுத்ததா, ஒன்றிய அரசு கொடுத்ததா? மத்திய அரசாங்கத்தினுடைய ஒன்றிய அரசினுடைய சிஏஜி தணிக்கைத்துறை வந்து கொடுத்தது 7.5 லட்சம் கோடி வந்து ஊழல். அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? என்ன விடை இருந்தது? நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் கார்பரேட்டுகளுக்கு தாரை வார்த்துட்டாங்க. இருக்கக்கூடிய பொதுத்துறை எல்லாம் வந்து தனியார் துறைக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அரசு துறை என்று ஒன்று இருந்தால்தான் அங்க வந்து சமூக நீதியை வந்து கடைபிடிக்க முடியும். நீங்க எஸ்சிக்கு எவ்வளவு ரிசர்வேஷன், எம்பிசிக்கு எவ்வளவு ரிசர்வேஷன், ஓபிசிக்கு எவ்வளவு ரிசர்வேஷன் சொல்லிட்டு நீங்க அரசு துறை இருந்தாதான் பிரிச்சு கொடுக்க முடியும். இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இருக்கிற அரசு துறையை பூரா வந்து தனியாருக்கு தாரை வார்த்திட்டோம்னா இந்த சமூக நீதி கோட்பாட்டை வந்து ஒழிச்சு கட்டிட்டு மறுபடியும் எல்லாரையும் வந்து லேபர் ஆக்கிடலாம். இன்றைக்கு விவசாயிகள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. நேற்றைய தினம் இந்தியா முழுமைக்கும் எல்லா எதிர்கட்சிகளை சேர்ந்த தொழிற்சங்கங்கள் வந்து போராட்டம் நடத்திட்டாங்க. அதாவது பிஜேபி தொழிற்சங்கத்தை தவிர பிஜேபியில் கூட்டணியில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கம் கூட வந்து வட இந்தியாவில் கலந்துக்கிட்டாங்க. நாடு முழுவதும், அதாவது தொழிலாளர்களுக்கு எதிராக, விவசாயிகளுக்கு எதிராக, பெரும்பான்மை சொல்லப்போனால் பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிராகத்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா ஆட்சி வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்றாங்கல்ல, காவிரி ஆணையம் வந்து குறுக்கே வந்து அணை கட்ட போறேன்னு சொல்லிட்டு அந்த ஆணையத்தினுடைய சேர்மன் வந்து கர்நாடக அரசுக்கு ஃபேவராக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் நேற்று அங்கங்கே காவிரி டெல்டா மாவட்டத்தில் மறியல் நடத்தியிருக்காங்க. ஏன் போய் சொல்லுங்க, தமிழ்நாட்டுக்கு தண்ணி குறைனா சொல்லுங்க. ஒரே நாடுன்னு சொல்றீங்களா, ஒரே தேர்தல் சொல்றீங்களா, அகண்ட பாரதம்னு சொல்றீங்களா, உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கு. இப்ப நாகராஜ் சார் சொல்லும்போது என்ன பேசுறாருன்னா, ஒன்றிய அரசு செய்யக்கூடிய வேலைகளை மாநில அரசு மேல திணிச்சிட்டு இருக்காரு. இப்ப அதிகாரம் வந்து இந்தியாவை பொறுத்தளவுக்கு அந்த அதிகபட்ச அதிகாரம் வந்து ஒன்றிய அரசுக்கு தான், சுப்ரீம் பவர் வந்து ஒன்றிய அரசுக்கு தான். நீங்க செய்யுங்க, மாநில அரசு நீங்க குறை சொல்றீங்கல்ல, நீங்க சொன்ன பட்டியலை பூரா பாரதிய ஜனதா ஆளக்கூடிய உங்க பிஜேபி ஆளக்கூடிய அந்த மாநிலங்களை நிறைவேற்றீங்களா? இல்ல மாற்றாந்தாய் மனப்பான்மையுடைய நடந்து கொள்கிறதுனா அப்ப எங்கேயுமே செய்யலன்னு சொல்றீங்களா? இல்ல ஒரு சில பிஜேபி ஆள்கின்ற மாநிலங்களில் வளர்ச்சி திட்டங்கள் நடைபெறுகின்றன, இல்லாத இடத்துல இல்லைன்னு சொல்றீங்க. என்ன சொன்னா, இப்ப தமிழ்நாட்டு நிதி எடுத்து கொண்டு போய் பிஜேபி ஆள்ற மாநிலத்துக்கு கொடுக்குறீங்க. ஊபி வந்து இந்தியாவில் ஒரு பெரிய மாநிலம், பெரிய ஸ்டேட் அது. அங்க வந்து எம்பி தொகுதி அங்க அதிகமா இருக்குது. தமிழ்நாட்டை ஒப்பிடும்போது 3 போகம் விவசாயம் வந்து செழிப்பா நடைபெறக்கூடிய ஒரு மாநிலம் தான் அங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசுடைய எந்த பங்களிப்புமே இல்லாம இன்றைக்கு பொருளாதாரத்தில் தமிழ்நாடு முன்னிலை வகிக்கிறது, தொழில் வளர்ச்சியில முன்னிலை வகிக்கிறது. அந்நிய முதலீடு தமிழ்நாட்டில் அதிகமா இருக்குது. அப்படி இருந்தும் தமிழ்நாட்டு நிதியை, தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதியை நீங்க எடுத்து கொண்டு போய் நீங்க வந்து உங்க பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்துக்கு கொடுத்துட்டு. இது மாற்றாந்தாய் மனப்பான்மை தான். சரிங்க, இது மாற்றாந்தாய் மனப்பான்மை, இதுல இதை மறுக்கவே முடியாது. சரிங்க, தமிழ்நாடு வந்து இந்த திராவிட மாடல் கொள்கையில சமூக நீதியை நடைமுறைப்படுத்துவதற்கும் இந்த தமிழ்நாட்டிற்குள் இருக்கக்கூடிய பொருளாதார கட்டமைப்பை, கல்வி, வேலைவாய்ப்பு, இந்த பொருளாதார கட்டமைப்புல ரொம்ப சரியா தான் வந்து இவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க. இந்த திராவிட மாடல்ல திமுக மாடல்ல அண்ணா திமுகவுக்கு பங்கு இருக்கு. நம்ம அப்படிதான் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. சரிங்க, நம்ம திமுக மட்டும் இதை கிளைம் பண்ண முடியாது, அதிமுகவுக்கும் ஒரு சம பங்கு இருக்குதான். இதுல நம்ம திராவிட மாடல் என்பது ஆரிய மாடலுக்கு நேர் எதிரா இங்க தமிழ்நாடு வந்து எல்லா விஷயங்களும் முன்னேறி போறத பொறுத்து கொள்ள முடியாமல் தான் இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அத்தனை பேருமே வந்து வயிற்றெழுச்சல பேசிட்டு இருக்காங்க. இன்றைக்கு பேசக்கூடிய நாகராஜ் கூட
நாகராஜா இருக்கட்டும், இவர் ராமன் சாரா இருக்கட்டும், இந்த 2 பேருடைய வளர்ச்சி, இவங்க பெற்ற கல்வி, வேலைவாய்ப்பு, இவங்களுக்கு கிடைச்ச அந்த பொருளாதார வளர்ச்சியில திராவிட மாடலுடைய பங்களிப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. சரிங்க சார், கேட்டுருவோம் அதை ராமன் சார் கிட்டே. சார் சொல்லுங்க, பிறப்பாலேயே பேதம் பார்க்கின்றவர்கள் எப்படி பிரிவினையை உண்டாக்குவது திராவிட மாடல் என்று கூற முடியும் அப்படின்னு முடிச்சிருக்காரு. உங்களோட பதில் என்ன? அதாவது விடுதலை சிறுத்தை எப்பொழுதுமே ஒரு வகையில் சொல்லப்போனால் திமுக விட ஒரு 2 படி எக்ஸ்ட்ரா நின்று தான் பேசுவாங்க. இந்த மாதிரி இந்த அதாவது சனாதனம், அந்த ஆரியர்கள், திராவிடர்கள் என்பது உண்மையிலே திமுக அவங்களோட உள்ள கிடக்கையிலேருந்து வருகின்ற உணர்ச்சி கிடக்குன்னு கிடையாது. அதாவது அதில் என்னன்னா, இது சொன்னாதான் அந்த பிராண்டட்னு இருக்குல்ல, ஒரு ட்ரேடிங் மார்க்கெட்னு வரும்போது ஒரு ட்ரேடு ஒரு மார்க்கெட் அக்மார்க் மார்க்கெட் ஒரு பிராண்ட் நம்பர் இது விடுதலை சிறுத்தை கட்டமைப்பை துணிச்சலா எதுக்குறோம் நாங்க. அந்த இது சப்ஜெக்ட் சொன்னாங்க, சமரசம் இல்லாம ஒரு போராட்டம். ஆனால் இவர்கள் வெளியில தான் சொல்லுவாங்க. இப்ப திமுகவுடைய கொள்கைக்கும் விடுதலை சிறுத்தை கொள்கைக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அதைத்தானே அவர்கள் சமூக நீதி அமராவதி, இது லைலா என்றால் அது மஜ்னு, இது அதிமுக திமுக, சிபிஐஎம் என்ன வித்தியாசம், சிபிஎம் வித்தியாசம் என்ன? அதே போல தான் விடுதலை சிறுத்தையும் திமுகவும் ஒருங்கிணைந்த ஒரே கூட்டத்தில் தானே செல்கின்றார்கள். ஆகவே இவர்கள் சொன்னால்தான் பாஜகவை திட்ட வேண்டும், திட்டினால்தான் அவர்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை அதிகமாக பெற வேண்டும் ஒரு நிலைப்பாடு. இப்போ உதயநிதி அவர்களும் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, நம்முடைய இளைஞர் மற்றும் வேட்டுத்துறை அமைச்சர், காட்டு போகாத இடத்தில் கூட திராவிட மாடல் திட்டங்கள் கொண்டு ஏங்க அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா தேனாறுலையும் பாலாறுலையும் நீந்துறது போலையும், அதுவும் மக்கள் செல்வ செழிப்பாக வாழ்றது போலையும். ஐயா ஒரே ஒரு விஷயங்க, இன்னைக்கு அண்ணன் சொல்கிறாருங்க, அண்ணன் கிட்ட சவால் விடுறாங்க, ஒரு பேரூராட்சியில் அல்லது ஒரு நகராட்சியில் அல்லது கிராம நிர்வாக அதிகாரிகள் ஒரு தலையாரிக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் வாங்கி தர முடியுமா? அண்ணன் வாங்கி தர முடியுமா? நீங்கள் ஒரு தலையாரி டிரான்ஸ்ஃபருக்கு இன்னும் 5 லட்ச ரூபா சார். இன்னைக்கு எலெக்ஷன் வருது, அறிவிக்க போகிறாங்க. இதுக்கு முன்னால் அபோவ் 3 இயர்ஸ் டிரான்ஸ்ஃபர் டீலிங் இருக்குது தெரியுமா? இந்த டிரான்ஸ்ஃபர் டீலிங் எவ்வளோ பணம் அடிக்கிறாங்க தெரியுமா? இதில் யாருக்கு பணங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து 3ஆம் தரம் ரயில்வே டிரான்ஸ்ஃபர்ல 10 லட்சம் வாங்குறாங்க. கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு ஒருத்தருக்கு இல்ல, இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஊழல் வந்து விளையாடுகிறது என்று சொல்கிறீர்களா? அதாவது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் உள்ள முதலமைச்சர்கள் லஞ்சம் வாங்குவது எப்படி, கொள்ளையடிப்பதுக்கு போலி பில் போட்டு கொள்ளையடி சுட்டுவது எப்படி என்றால் அது தமிழ்நாட்டில் உள்ள திராவிட கட்சியில் ட்ரைனிங் எடுக்கணும். இது ஒரு பயிற்சி பட்டறை. காரணம் இதெல்லாம் மாற்ற வேண்டும். மக்கள் நம்மளை எப்படி தப்பா நினைக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் தினசரி திமுக ஆட்சி மீது மக்கள் சொல்லல்லா தூரங்கள் அடைகிறார்கள். எதை பற்றி இவங்க கண்டுகிட கிடையாது, எதை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது. ஏதாவது ஒன்று சொல்லணும், சொல்லிக்கிட்டு அவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கனால தான் அவங்க ஒவ்வொரு நாளைக்கும் இப்போ வடலூரில் அந்த வள்ளலார் கோயில் இருக்குது, 157 ஆண்டு காலமாக அது நடந்துட்டு இருக்குது. அந்த கோயில் வந்து எவ்வளோ பெரிய வரலாற்று பெற்றது. வந்து அதுக்கு வந்து அந்த இடத்துல வந்து மக்கள் தைப்பூசத்தில் ஜோதி தரிசனம் பண்ணக்கூடிய 10 லட்சம் மக்கள் காணக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து வள்ளலார் மையம் ஆரம்பிக்க போகிறீங்க. அங்கே அதே சுற்றி எவ்வளோ இடம் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய லட்சக்கணக்கான மக்களை திரட்டி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அப்போ அரசுக்கு அதாவது உங்களுக்கு சாஸ்திரங்கள் தெரியாது, சம்பிரதாயங்கள் தெரியாது, தெரியும் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் பண்ணிக்கிடுவீங்க. ஆனால் மக்கள் மத்தியில் நீங்கள் ஏதாவது அதாவது வள்ளலாருடைய நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு எத்தனை லட்சம் எத்தனை ஆயிரம் மக்கள் தினசரி அன்னதானம் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு அமைச்சர் துறையில் இருக்கிறாங்கன்னா இது இந்த இடம் நமக்கு மக்கள் கூட இடம், இது நமக்கு எதுக்கு தேவையில்லாமல். இப்போ நீங்கள் அறிவாலயம் இருக்கிற இடம் அது எவ்வளோ இடம், அரசாங்கத்தோட இடம், இங்கே கோர்ட்டில் கேஸ் போட்டு எவ்வளோ பிரச்சனை நீங்கள் ஆள்கொண்டீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலீடு வரைக்கின்ற போது அந்த இடத்தை நீங்கள் தக்க வைக்கிறதுக்காகவும் உங்களுடைய நாளேடு எடுக்கக்கூடிய அந்த இடங்கள் தக்க வைக்கும் எவ்வளோ நீதிமன்றம்லாம் இருக்கு இது பண்ணீங்க. வள்ளலாருடைய வாழ்ந்த இடத்துல அது வந்து மக்கள் கூட இருக்கிற இடமா இருக்கட்டுமே. நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய அந்த வள்ளலாருடைய மையம் சென்று வந்து நீங்கள் வேறு இடத்துல ஆரம்பிங்க. அங்கே லட்சக்கணக்கான அங்கே சார் அங்கே நூற்றுக்கணக்கான காலிடங்கள் அங்க கொண்டு வைங்க. சரி, குறுக்கிட்ட மதிவாணன் சார் ஏதோ கருத்து சொல்லுவாருங்க. அவர் உங்க கூட பேசுறதுக்கு தான் சார் அண்ணன் மதிவாணன் அவர்கள் பிஜேபி வசைப்பாடுவார், பிஜேபி வசைப்பாடுவார். நாங்கள் சொன்னோம் வள்ளலார் கோயில் அங்க அந்த இடத்துல நீங்க அந்த சரிங்க சார் இந்த தலைப்பை நீங்க எதுக்கு அந்த வைக்கிறீங்க? சரிங்க சார், ராமதாஸ் போராடுறாரா இல்லையா? இன்னைக்கு அது எவ்வளவு பெரிய இது நீங்க உங்களுக்கு ஏன் அந்த இது மட்டும் இல்ல தமிழ்நாட்டு முழுவதும் இதே மாதிரி மக்களுக்கு அடிப்படையான விஷயங்களை செய்யாமல் இவர்களுக்கு கிளாம்பாக்கத்தில் எப்படி சொந்த சுயலாபத்துக்காக பண்றாங்களோ மக்கள் எப்படி போனா நமக்கு என்ன இல்ல மக்களை இவங்க ஏதாவது கேட்கிற கருத்து கேட்கறாங்களா இல்ல? சரிங்க சார், இன்னைக்கு யார கருத்து திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் என்பது அதை பற்றி உங்களுடைய நிறைவான கருத்து சீதாராமன் அவர்களுடைய கருத்துக்களை ஒட்டி திராவிட மாடல் என்பது காணல் நீர். தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி ஓட்டுகளை வாங்கி அதன் மூலம் ஆட்சிகளை கைப்பற்ற வேண்டும் என்ற நிலைப்பாடு கொண்டதான் திராவிட மாடல். ஆகவே தான் இதை நிர்மலா சீதாராமன் மத்திய அமைச்சர் அவர்கள் சொன்னது அனைத்து உண்மை, அதில் மாறுபட்ட கருத்து எங்களுக்கு இல்லை. ஆகவே இவர்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் தேர்தல் நெருங்குகின்றது, ஆன்மீகம் தலை தூங்குகின்றது, ராமன்
ராமன் தமிழ்நாட்டில் காலி உண்டு விட்டான், ஆன்மீகம் காலி உண்டு விட்டது, சனாதன நெறிகள் தமிழ்நாட்டு மக்களை எழுச்சி உண்டாகிவிட்டது, அது திராவிடத்திற்கு எதிராக மாறிவிட்டது, இது மாறிவிடக் கூடாது என்பதற்காக ஓட்டு வங்கியை உருவாக்க என்பதற்காக பொய்யாக ஏதாவது சொல்லி ஏமாத்துறாங்க. அதற்கு விடுதலை சிறுத்தையின் துணை போவதால் எங்களுக்கு வேதனையாக உள்ளது. சரி, பாவலன் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது திராவிடம் அப்படின்ற இந்த சொல் இருக்கு இல்லையா, இது ஏதோ திமுகவுக்கு சொந்தம் அதிமுகவுக்கு சொந்தன்ற மாதிரி திமுகவை குறை சொன்னால் நீங்கள் ஆட்சி நிர்வாகத்தில் குறைகள் இருந்தால் நீங்கள் சுட்டி காட்டலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக சனாதனவாதிகள் டெல்லியில் இருந்து கொண்டு தொடர்ந்து திராவிடத்துக்கு எதிரான ஒரு கருத்தை பல நூறு ஆண்டுகளாக திணிச்சிட்டு இருக்காங்க. அவருடைய குரலாக தமிழ்நாட்டை சேர்ந்த இவர்களும் பேசுவது வேதனையாக இருக்குது. திராவிடம் என்பது அது மரபு வழியில் வரக்கூடிய ஒரு பேரினத்தின் ஒரு அடையாளம் தான். அது தென் மாநிலங்களில் உள்ளடக்கக்கூடிய ஒரு குறியீடாக இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அது ஒரு சித்தாந்தம். அது இப்போ நீண்ட நெடுங்காலமாக அயோத்தியாச பண்டிதர் திராவிட மகாஜன சபையெல்லாம் தோற்றுவிச்சு தமிழ்நாட்டில் இயங்கிட்டு கொடுக்குறேன். அவர்களுடைய நிறைவான கருத்து நான் சொல்லி கொடுத்தேன். இவங்க இப்போ இந்த திராவிட ஆட்சிக்கு நேர் எதிராக ஆரியத்தை அவர்கள் முன்னிறுத்தி ஒரு ஆட்சி நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்காங்க. உங்களுடைய சாதனைகள் என்ன? திராவிட மாடல் ஆட்சியில் நீங்கள் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்றீங்க இல்லையா, உங்க 10 ஆண்டு கால ஆட்சியை நீங்க சொல்லுங்க. சரிங்க சார், அந்த கேள்வியவே நான் நிறைவான கருத்தாக எடுத்துக்கொள்கிறேன். ஒரு ஆளுநர் நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்துல காந்திக்கு எந்த பங்களிப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நாக்குசாம பேசுறாருங்க. நன்றி சார். நாகராஜ் சார், உங்களுடைய நிறைவான கருத்து ஒரு வரியில். ஒரு வரையில் முடியாது. இந்த நிதி பகிர்வு குறித்து சொன்னாங்க. 42% நேரம் இல்லை, நம்ம திரும்ப இந்த விவாதத்தை நம்ம தொடரலாம். இன்று நிறைவுக்கு வருகிறது இந்த விவாதம். ஒண்ணு. இரண்டாவது, அவர்கள் சொன்னாங்க இது மாதிரி விஸ்வகர்மா பத்தி சொன்னாங்க. இல்ல சார், இந்த தலைப்பை ஒட்டி ஒரு வரியில் உங்க கருத்துக்களை சொல்லுங்களேன். அதனால இவங்க மீண்டும் ஒரு திட்டத்தை கூட ஜாதி ரீதியில கொண்டு பிரிவினை உண்டாக்குறாங்க. விஸ்வகர்மா என்பது 18 வகையான தொழில் பண்றவங்க யாரா இருந்தாலும் ஜாதி மத வேறுபாடு இல்ல, அதையும் அதுக்குள்ள கொண்டு பண்றதுதான் திராவிடத்தினுடைய மாடல். எதுலயும் ஒன்னுலயும் பிரிவினைவாதத்தை உண்டாக்குறது, நல்ல திட்டத்தை கெடுக்க பாக்குறாங்க. திராவிட மாடல் டோட்டல் ஃபெயிலியர். மக்கள் அதற்கு சரியான பதிலடி விரைவில் கொடுப்பாரு. சரிங்க சார். மதிவாணன் சார், ஒரு வரியில் உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது உலக தலைவர்கள்லாம் இவர் பிரதமரா வரணும்னு வேண்டாங்க, ஆசைப்படுறாங்கன்னு சொன்னாரு. நான் முதல்ல உள்ளூர் தலைவரை பத்தி பேசுங்க, உலக தலைவர்கள்லாம் அப்புறம் போலாம். ஏங்க உங்க உள்ளூர் தலைவர்கள்லாம் இப்படி நாட்டை பிரிவினையா பேசுறாங்கன்னு கேட்டா கடைசி வரைக்கும் அதுக்கு பதில் சொல்லாம நிகழ்ச்சி முடிச்சுட்டு அவர் போறாரு. ஏன் ஹேமந்த் விஸ்வாஸ் இப்படி பேசுறாரு, யோகி ஆதித்யநாத் இப்படி ஏன் பேசுறாரு, பொம்மையா இப்படி பேசுறாருன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லுங்க சார். பிரிவினையை தூண்டுவது யார்? இதற்கு ஒரு வார்த்தையில் பதில் சொல்லுங்க. இந்த விவாதத்தை நிறைவு கொண்டு வந்துடலாம். பிரிவினை பத்தி பேசுறது நாகராஜ் தானே பேசுறாரு, முதலமைச்சர்கள் தானே பேசுறாரு, எங்க கட்சியை சேர்ந்த தலைவர்கள் யார் பேசுறா? நன்றி சார், நன்றி. இன்றைய விவாதத்தில் பங்கு கொண்ட அனைவருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக விஸ்வகர்ம திட்டத்தை பத்தி பேசுறாரு. 18 வகையானமோ 18 குலத்தொழில் செய்யறவங்க தான் செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியாது. நீங்களும் நானும் போய் செய்ய முடியாது. நன்றி மதிவாணன், புரிஞ்சுக்கணும். நன்றி சார். விவாதத்தில் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.